10 minute cooking. Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய கொங்கு நாடு ஸ்டைலில் அரிசிப்பருப்பு சாதங்க சூப்பராக எல்லாத்துக்கும் ஒரு ஃபேவரட்டான ஒரு ரெசிபி கூட சொல்லாங்க. சீக்கிரமாக பண்ணக்கூடிய ரெசிபி. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1.5 கிளாஸ் அளவு சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்கேங்க. அதே இதில் துவரம்பருப்பு ரேஷன் கடையில் வாங்க துவரம்பருப்புங்க அது 1/2 கிளாஸ் எடுத்துருக்கேன். மொத்தமாக 2 டம்ளர் சேர்த்துருக்கேங்க. அதே 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் நான். இப்போ சாப்பாடு தாளித்து விட்டுக்கலாங்க. கடலெண்ணெய் சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்திக்கோங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கடுகு, உளுந்தம்பருப்பு, ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க. பச்சை மிளகாய், காய்ந்த மிளகாய் 2 காற்றுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திட்டு நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு கொஞ்சமாக சேர்த்திக்கலாங்க. இப்போ நல்லா வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி நான் எடுத்துருக்கேன். 1 போதுங்க அரிசி பருப்புக்கு. நிறைய சேர்த்திங்க அப்படின்னு தக்காளி சாப்பாட்டாக ஆயிடும். ஆனால் 1 போதும் தக்காளி பழம். அது தக்காளி பழம் நல்லா கொஞ்சம் வரட்டுங்க, மூடி வச்சுக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க. 10 பல் பூண்டு அதையும் போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம தட்டி எடுத்தாச்சுங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது இங்கேயும் தக்காளி பழம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ 2 கிளாஸ் மொத்தமாக எடுத்துருக்கேங்க. அதுக்கு நான் 4 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன். இப்போ தண்ணி கொஞ்சமாக மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போட்டு பூண்டு, சீரகம், மிளகு தட்டி வச்சு பார்த்திங்களா, அதையும் நம்ம உள்ள சேர்த்திக்கலாம். அதனால் தண்ணி கொதிச்சு வரட்டுங்க. உப்பு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னா மறுபடியும் சேர்த்திக்கோங்க. இப்போ மறுபடியும் மூடி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் தண்ணி கொதிச்சு வந்துருச்சு. தண்ணி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்திக்கலாங்க. 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அரிசியும் பருப்பும் சூப்பராக இருக்கும். போட்டு மூடி வச்சுருங்க. அதனால் கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு கிளறி விட்டுக்கலாம். ஏன்னா அடியில் பற்றி போயிடக்கூடாது, அதுக்காக தான். ஒரு கிளறி விட்டுட்டு நம்ம விசில் போட்டுக்கலாங்க. 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 2 விசில் விட்டிங்கனாலே போதும். சாப்பாடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. விசில் போனதுக்கப்புறம் பாருங்கள், ஓப்பன் பண்ணி காட்டுறேன். சூப்பராக ஒரு அருமையான அரிசி பருப்பு சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. கொஞ்சம் குலைவாக சாப்பிட்டா தான் இந்த சாப்பாட்டுக்கு அரிசி பருப்பு சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், ரொம்ப குலைவாமல் இல்லாமல் ரொம்ப உதவி இல்லாமல் கரெக்டான பக்குவத்தில் இருக்குதுங்க. அவ்வளோதான். இது சூப்பரான ஒரு எல்லாத்துக்கும் ஒரு ஃபேவரட்டான அரிசி பருப்புன்னு சொல்லாங்க. இது கூட நெய் இல்லை அப்படின்னா புளிக்குழம்போடு வச்சு சாப்பிட்டா சூப்பராக ஒரு டேஸ்ட் நல்லா இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியோடு பார்க்கலாங்க.